சுதாகர் இனியா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு நிதிஷ் அவங்க படுக்கிறதுக்காக வேற ரூம்ல படுக்க வச்சிருக்கிறோம், நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது என்ன அங்கிள் நீங்க இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் நிதிஷ் என்னுடைய புருஷன், அவர் என்னோட ரூமுக்கு தானே வரணும். அப்படிங்கும்போது உடனே நிதிஷோட அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு நிதிஷ் இந்த ரூமில் தான் படுப்பான், நீ போய் உன் ரூமில் போய் படுக்க போறியா இல்லையா, சும்மா சும்மா திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதானே அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி இந்த மாதிரிக்கெலாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பையன் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வந்திருக்கிறான், அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் என்ன போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்களே. அப்படிங்கும்போது அவனுக்கு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு பழக்கமே கிடையாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அதுவும் ஒன்றால் தான் வந்த மாதிரிக்கெலாம் வந்திருக்கிறான், இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி நீங்கள் ஏமலை பழியை சமத்திட்டு இருக்கிறீங்க, நான் என்ன பண்ணேன்னு. அப்படிங்கும்போது ஆமாம் நீ ஆகாஷ் கூட இந்த மாதிரிலாம் பழகிறேல, அதை தான் என் பையனால் தாங்கிக்க முடியல, அதை மறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற. அப்படிங்கும்போது உடனே சுதாகர் சொல்கிறாங்க, சரி இப்போ எதுக்காக ராத்திரி போல் இருந்துக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நீ போய் படுக்க போக மாட்டியா இல்லையா அப்படின்னு இனியாவை போட்டு திட்டவும், இனியாவும் கண் கலங்கிட்டே அவங்க ரூமுக்கு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க இதெல்லாம் நினச்சி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கோபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கோபியும் என்னாச்சு இனியா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கிற, ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது, இப்படி அவர் நிதிஷ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அதுவும் தனியாக அவர் படுக்க வச்சிருக்கிறாங்க, கேட்டாக்கி ஏமலையே பழிய சுமத்துறாங்கப்பா, என்னால் இதெல்லாம் பார்த்துக்க முடியல, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லவும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு இனியாம்மா நீ அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுத்துறாத, அப்பா காலையில் பேசிக்கிட்டதாம்மா. அப்படிங்கும்போது நீங்கள் என்னப்பா பேச போகிறீங்க, இப்போ நீங்கள் இங்கே வந்தாலும் நான் சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க நீங்கள் போனதுக்கப்புறமா என்கிட்ட தான் மூஞ்ச காட்டுவாங்க, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இனியாம்மா இப்படிலாம் நீ அவசரப்பட்டு பேசுகிறாத, கொஞ்சம் அமைதியாயிரு, நீ படுத்து தூங்குமா. அப்படிங்கும்போது எனக்கு எப்படிப்பா தூக்கம் வரும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியலப்பா, நான் பேசாமல் நான் அங்கேயே வந்துடுறேன், எனக்கு இந்த வீட்டில் வாழறதுக்கே பிடிக்கலப்பா, நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு நான் அம்மா கிட்டே வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீ அப்படிலாம் பண்ணிடாதம்மா, இங்கே பாரு குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், இப்போ தானே உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது, அதனால அதெல்லாம் அனுசரித்து போகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நீ கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, அவங்க ஒன்று தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டு நீ வந்துட்டேன்னா அதுக்கப்புறமா அதை மாற்றிக்கவே முடியாது, நீ எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நிரூபிக்கணுமா, அதனால நான் சொல்கிறத கேளு, கொஞ்ச நாள் நீ அமைதியாக அங்கே தான் இருக்கணும், அதுக்கப்புறவு உன்னை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நீங்களும் எனக்கு எவ்வளோ சமாதானப்படுத்திட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் என்னால் இங்கே இருக்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும் போது சரி இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோ, நான் காலையில வந்துடுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் ஆனதுமே கோபி பாக்கியா கிட்ட எதுவுமே சொல்லாம இனியா வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க.